அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நம்ம ரோலக்ஸுங்கிற ஒரு ஆண் யானை கோயம்புத்தூர் வனக்கோட்டத்தில் கடந்த ஒரு 4-5 வருடங்களாக பயிர் சேதாரங்களையும் மனிதர்களுக்கு உயிர் ஆபத்துகளையும் ஏற்படுத்தி வந்தது. அந்த யானையை பிடிப்பதற்கு கோரிக்கை வைக்கப்பட்டு தலைமை வன உயிரின காப்பாளர் அவர்களால் உத்தரவு பெறப்பட்டு அந்த யானையை அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி தொண்டாமுத்தூர் பகுதியில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டு அதை நம்ம சாஃப்ட் ரிலீஸுக்காண்டி வரகலியார் யானை முகாமில் இருக்கும் கிராலில் வைக்கப்பட்டு 2 வாரம் கழித்து அதனை நம்ம மந்திரி மட்டம் பகுதியில் ரிலீஸ் பண்ணிடும். அந்த மந்திரி மட்டம் பகுதி எப்படின்னா, அந்த இடத்துல இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் எதுவுமே கிடையாது. நல்ல உயரமான புற்கள், அதுக்கடுத்து ஒயில்டு பனானா அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து மூங்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த இடம். அதுக்கடுத்து வாட்டர் சோர்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ 12ஆம் தேதி நவம்பர் 12ஆம் தேதி நம்ம அந்த யானையை அந்த இடத்துல ரிலீஸ் செய்தோம். ரிலீஸ் செய்த தினத்திலிருந்து அதை கண்காணிப்பதற்கென்று ஒரு குழுவும் நம்ம அனுப்பிச்சிருந்தோம். ஏன்னா நம்ம ரேடியோ கலர் பொறுத்து தான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். குழு அமைத்து அந்த யானையை தினமும் நேரில் பார்த்து கண்காணிக்கப்பட்டது. எப்படின்னா, அந்த இடத்துல அந்த கேம்ப்லேருந்து அங்கே போகிறதுக்கு எப்படி 2 ஹவர்ஸ் ஆகும். ரேடியோ சிக்னலை வச்சு நம்ம இது இருக்குது, ஏரியல் இருக்குது, அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். அந்த ஏரியல் மூலிமா, அந்த ரேடியோ சிக்னல் மூலிமா அந்த யானையை தினமும் காலை 11 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் கண்காணித்து விட்டு திரும்புவார்கள். ஏன்னா அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது. ஏன்னா அதர் யானை கூட்டங்கள் அங்கே இருக்குது. அதே நேரத்தில் மழை அதிகமாகவும் பெஞ்சிட்டு இருக்குது இப்போ. ஸோ அதனால் டெய்லி அந்த ரிப்போர்ட், அவங்க ஃபோட்டோ மற்றும் வீடியோவை நம்ம முறையாக அவங்க சரகருக்கும் துணை இயக்குனருக்கும் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கடுத்து துணை இயக்குனர் அதை இது பண்ணி அதனோட மூவ்மெண்ட் மேப் டெய்லி அனுப்பிச்சிட்டு இருந்தார். ஸோ அந்த யானை விட்ட இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளே தான் அந்த யானை கடந்த 2 வாரங்கள் சாப்பிட்டு கொண்டும் தண்ணீர் அருந்தியும் நன்றாக மேய்ந்து வந்து கொண்டிருந்தது. அன்றைய சூழ்நிலையில் இன்னைக்கு காலையிலே டீம் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி எந்த இடத்துல இருக்குன்ட்டு நேற்றை விட ஒரு 400 மீட்டரு கொஞ்சம் ஒரு உயரமான பகுதிக்கு அது சென்றிருந்ததாக தெரிவித்திருந்தார்கள். பிறகு இன்னைக்கு 11:45 தான் இன்னைக்கு ரேடியோ சிக்னல் கிடைச்சது. இன்னைக்கு காலர் ஐடியிலிருந்து உடனடியாக அந்த திசையை நோக்கி சென்றார்கள். சுமார் ஒரு 12:15 மணிக்கு தான் அந்த யானை அவங்க நேரில் பார்த்தாங்க. நேரில் பார்க்கும்போது அது நன்றாக மேய்ந்து கொண்டிருந்தது. ஒரு 2 மணி வரைக்கும் நல்ல மேய்ச்சல் இருந்தது. 2 மணிக்கு ஒரு சின்ன இறக்கத்து வழியாக சென்றிருக்கு. ஏன்னா அங்கே ஒரு சின்ன ஓடை அந்த இதில் கொடுத்துருப்பேன். அந்த ஓடைக்கு தண்ணி குடிக்க போயிருக்குது. போய் இறங்கும்போது அப்படியே சல்லுன்னு கீழே போய் விழுந்து விட்டது. இதை நம்ம டீம் தூரத்துலேருந்து பார்த்தாங்க. பட் இருந்தாலும் பக்கத்தில் ஹேர்டு இருந்ததுனால அவங்க பக்கத்தில் போகிறது கொஞ்சம் பயம். இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. யானை எந்திக்கலை. அதனால் பிறகு பக்கத்தில் ஒரு 2:50க்கு பக்கத்தில் போய் பார்த்த உடனே தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு தகவல் கிடைக்கிறதுல டிலே ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா, அங்கே செல்ஃபோன் டவர் கிடைக்காது. திரும்பி அவங்க கூமாட்டி பக்கத்துக்கு அங்கேருந்து நம்மளுக்கு தகவல் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4:45க்கு தகவல் வந்தது. அதுக்கடுத்து ஃபோட்டோ வீடியோ வர்றதுக்கு அதுக்கடுத்து வெளியே தான் அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவும் வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதில் என்னென்னா, அந்த யானை அதுக்கடுத்து பக்கத்தில் போய் அது எப்படி வலி இருக்குங்கிறது ஒரு வீடியோ எடுத்துருக்குறாங்க. அப்படியே அந்த வலி அந்த கடைசியில் அந்த யானை அப்படியே கீழே விழுந்து இறந்ததையும் ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம இமீடியட்டாக சீஃப் வலை பாடனுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். சீஃப் வலை பாடன் இப்போ ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம், அதாவது எப்படி இந்த இது நடந்தது அப்படிங்கிறத கண்டறிவதற்காண்டி ஒரு டீம் அமைச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த ரிலீஸ் செய்யும்போது ஏபிசிசிஎஃப் வைல்ட் லைஃப் வேணுபிரசாத் சார் வந்திருந்தாங்க. ஸோ அவரே நாளைக்கு வராரு. திரும்பியும் அவர் கூட தமிழ்நாடு வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோவிலிருந்து அவர் டைரக்டர் ராகுல். அதுக்கடுத்து அங்கேருந்து ஜூலேருந்து ஒரு வெட்டினரியன் வராரு. அது போக நம்ம எஃப்யூஓ, அதுக்கடுத்து கலைவாணன் டாக்டர், அதுக்கடுத்து வால்பாறை டாக்டர் எல்லாம் சேர்ந்து நாளைக்கு முதல்ல எப்படி இது நடந்திருக்கு அப்படிங்கிறத டீமோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லா ரிப்போர்ட்ஸும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஸோ இது என்னென்னா, இந்த
டெய்லி இந்த மானிட்டரிங், அந்த ரிப்போர்ட், அந்த வீடியோ, அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க சொன்ன தகவல் மற்றும் அனுப்பப்பட்ட வீடியோலாம் பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு என்னது ஒரு இறக்கத்தில் வந்து வழுகி விழுந்ததை தான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. காரணம் என்னென்னா, எனக்கே தெரிஞ்சு நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணும்போது அன்றைக்கி ஃபுல்லாக மழை தான். மதியத்துலேருந்து அன்றைக்கி ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிட்டு தான் அங்கே வந்து ரிலீஸ் பண்ணோம் அந்த இடத்துக்கு. பட் ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்தளவுக்கு ஒரு பெரிய டெரைன் கிடையாது, அண்டுலேஷன் கிடையாது, சின்ன சின்ன குன்றுகள் தான். பட் இருந்தாலும் வந்து ஸ்லிப்பரி நேச்சர், அதாவது அந்த சாயல் வந்து பிடி சாயல், பிளாக் காட்டன் சாயல்னு சொல்லுவோம். அதாவது மக்கி மக்கி வந்து அது கருப்பு கலரில் இருக்கிற ஒரு சாயல் அது. ஸோ அதனால் வந்து ஸ்லிப்பரி வந்து எப்போவுமே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து கண்டினியூஸாக மழை பெய்யும் போது அது ஸ்லிப்பரி நேச்சர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அது இறந்துருக்குது. இப்போ நான் அந்த ஃபோட்டோவும் வீடியோவும் இப்போ வந்து குரூப்பில் போடுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். பத்திரிகை செய்தி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதையும் நான் வந்து இப்போ குரூப்பில் உங்களுக்கு நான் வந்து போடுறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு இது இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். இல்லை இல்லை யானைக்கு வந்து நம்ம வந்து மயக்க மருந்து கொடுத்துருக்கோம். அது வந்து கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு வரையும் 12 நாள் ஆச்சு. மயக்க மருந்து இப்போ நம்மளுக்கே வந்து ஒரு மயக்க மருந்து போட்டாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்து நம்ம வந்து திரும்பி வந்து ரிவைவ் ஆயிடுவோம். அதே நேரத்தில் வந்து நம்ம விடும்போது ரிவைவல் போடுவோம். அதாவது என்னென்னா, மயக்க ஊசி வந்து இது வந்து என்னென்னா நம்ம பிடிக்கும்போது இல்லாமல் இது கிராலுக்குள்ளே இருந்தது தான். அதனால் வந்து சிங்கிள் டோஸ் போட்டுட்டு நம்ம கால் கட்டணும், திரும்பி வண்டியில் ஏற்றணும், இறக்கும்போது திரும்பி ரிவர்சல் கொடுத்துருவோம். ரிவர்சல் எதுக்குன்னா மயக்கத்துலேருந்து தெரிவதற்காண்டி ரிவர்சல் மருந்து கொடுத்தா நம்ம வந்து எப்போவுமே வந்து இது பண்ணுவோம். இப்போ இங்கே தொண்டாமுத்தில் பிடித்த உடனே கிராலில் விடும்போது திரும்பி ரிவர்சல் கொடுத்துருவோம். ஸோ எப்போவுமே ரிவர்சல் கொடுத்துட்டு அதுக்கு தேவையான அந்த மருந்துகள் வந்து டாக்டர் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் ரிலீஸே பண்ணணும். ராதாகிருஷ்ணன் யானை வந்து நம்ம இப்போ அவங்க டிடி வந்து அவர் ஸ்ரீகாந்த் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு. அது எப்படின்னா, அது ஒரு பாறையில் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு. அந்த பாறை வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல அது மேலே புல் இருந்திருக்குது. அதில் இது பண்ணி தான் அது தெரியாமல் அந்த வந்து எடறி மேலேருந்து கீழே விழுந்திருக்கு. இது வந்து அப்படி இல்லை, இது வந்து ஸ்லிப்பரி, அதாவது சல்லன் வலிக்கு போய் விழுந்திருக்குது. உங்களுக்கு இப்போ நான் வீடியோ அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்தா தெரியும். இல்லை ஆக்சுவலாக நம்ம வந்துங்க இப்போது கேஎம்டிஆரில் ஏற்கனவே வந்து முதல்ல 2 யானை வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஸோ 3வது யானை விடும்போது அது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் வந்து ஒரு ஆக்சிடென்டல் டெத்து தான். பட் இதுவும் வந்து 2 வீக்ஸ் நம்ம டெய்லி அந்த ஃபோட்டோ வீடியோ பார்க்கும்போது நான் இன்பிட்வீன் கேப்பில் ஒரு டைம் போயிருந்தேன். அது வந்து நல்லா கிரேசிங் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த யானையை நாங்கள் என்னென்னு சொன்னால் ரிலீஸ் வந்து நம்ம ஏடிஆரை பொறுத்த வரைக்கும், ஆனமலை புலிகள் காப்பகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மந்திரி மட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல குட் ஹேபிடேட் ஏரியா, வெரி குட் ஃபாடர் அண்ட் வெரி குட் வாட்டர், நல்ல தண்ணியும் நல்ல மேய்ச்சலுக்கான நல்ல தீவனங்களும் அங்கே வந்து அதிகமாக இருக்குது. காரணம் நான் சொல்லிட்டேன், இன்றைக்கி நம்ம ஃபாரஸ்ட்டில் வந்து இன்வேசிவ் அந்நிய கலைச்செடிகள் அதிகமாக இருக்குது. அதனால் இயற்கை தாவரங்கள் வளர்வது ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஆனால் அங்கே அந்நிய கலை தாவரங்களும் கிடையாது. நான் போய் அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லுவாங்க மந்திரி மட்டத்தில் விட்டது ஃபெயிலியர் ஆச்சுன்ட்டு. இதுக்கு முன்னாடி எப்படின்னா, நம்ம வந்து பிடிச்சவொன்னே கொண்டு விடுவோம். இப்போ நானே வந்து சின்ன தம்பி இங்கே நான் பிடிச்சோம். கரெக்டாக வந்து ஜனவரி 2019 ஜனவரி 26ஆம் தேதி பிடிச்சோம். நம்ம பிடிச்சி 25ஆம் தேதி பிடிச்சி நம்ம வந்து இதே வரவெளியார் கேம்பு தாண்டி விட்டோம். ஆனால் மறுநாள் காலையில் 8 மணிக்கு ஆலியாருக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு சாஃப்ட் ரிலீஸ் எப்படின்னா, நம்ம யாரும் அது பக்கத்தில் போகாமல் ஒரு வச்சு நம்ம வந்து இது வந்து கிராப் ரைடு, அதாவது திரும்பி அந்த விவசாய பயிர்களை மேய்ஞ்சி நம்ம வந்து ஒரு 2 வாரம் வந்து நம்ம இலை தலைகள் காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த லாப்பிங் பண்ணது இது முத்திரம் கொடுத்து அதுக்கு பழக்கப்படுத்தி தான் நம்ம வந்து விடுறோம். அதனால் இந்த யானை வந்து நம்ம அரை மணி நேரத்துக்கு ஒரு சிக்னல் வச்சுருந்தோம். காரணம் எதுக்குன்னா, எங்கே திரும்பி வந்து வெளியே வந்துருமா இல்லை வேற எங்கேயாவது கேபிடேஷனில் போயிருமாங்கிறத அந்த இதை பார்க்கறதுக்காக வேண்டி நம்ம அரை மணி நேரம் இன்டர்வலில் தான் நம்ம வந்து சிக்னல் ரிசீவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம வந்து பார்க்கும்போது 2 நாள் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் 48 சிக்னல் ஒரு நாளைக்கு கிடைச்சது. பட் ஆனால் வந்து யானையோட மூவ்மெண்ட் வந்து ஒன்லி வந்து அந்த 2 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளே தான் இருந்தது. அதனால் நம்ம இந்த 12 டேஸ் பார்க்கும்போது அதனோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப, அதனால் நம்ம வந்து சரி இது செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இன்னொன்று பக்கத்துலேயே வந்து பரம்பிக்குளம் டேம் இருந்தும் அந்த டேம் பக்கமே போகலை. ஏன்னா அங்கங்கே இருக்கிற அந்த வாட்டரே வந்து அதை கன்சியூம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த மூவ்மெண்ட் இது வந்து பார்க்கும்போது ஜிபிஎஸ் மூவ்மெண்ட் வச்சு நம்ம பார்க்கும்போது டேம் பக்கமே அது போகலை. டேமுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் அது வந்து அதனோட மூவ்மெண்ட்டே இருக்குது.